வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ரிஷபராசிகார நேயர்கள், துலாம் ராசிகார நேயர்கள், வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள், 6, 15, 24 தேதிகளிலே பிறந்தவர்கள், இவங்க எல்லாருமே கோயிலில் நெய் தீபம் ஏற்றி பாருங்க, அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரே பலன் தான், நல்ல மாற்றம் இருக்கும், அனுபவத்தில் பலன் கிடைக்கும். குறிப்பாக இளம் பெண்கள், கல்யாணமாகாத இளம் பெண்கள் கட்டாயம் வெள்ளிக்கிழமையில கோயிலில் போய் நெய் தீபம் சேர்த்துறது நல்லது. எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறது ரொம்ப நல்லது. எப்படி இருக்க போறது வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, உடல் நலம் குறையும், ஆரோக்கியம் குறையும், மருத்துவ செலவுகள் வரும். இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி, ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசை உணவை தவிர்க்கிறது நல்லது, அளவாக சாப்பிட்றது நல்லது. புதிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம். உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? தாராள மனப்பான்மை, மனோதிடம். மலை அசையும், ஆனா உங்க மனசு அசையாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் இன்று ஜெயிக்கும். எல்லா வயசுக்காரர்களுக்கும், என்ன துறையில இருந்தாலும், என்ன வேலையில இருந்தாலும் பிரமாதமான நாள். கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, தடங்கல், ஏமாற்றம், எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை. அதுல பலவிதமான தடைகள். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, ஓம் பழனியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 6, 9. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, எதிர்பார்த்த விஷயம் நடக்காம போய் தோல்வி அடைவதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு. சரி, ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, தோக்காம இருக்க என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் அருணனே போற்றி, ஓம் வருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருக்கணும். தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தோல்விக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. கவனம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா வயதுக்காரர்களுக்கும், என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா விதக்காரர்களுக்கும், என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பேச்சு சாமர்த்தியம், எங்க வளையணும், எங்க நிமிர்ந்து பேசணும், எங்க அடக்கி வாசிக்கணும், எங்க அலட்டணும், எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நிதானம், பொறுமை, எல்லாரையும் மதிச்சு பேசுவீங்க. யார் எப்ப வேணா பெரிய ஆள் ஆயிடலாம், இன்னைக்கு சிறுசா இருக்கிறதுனால, சின்ன ஆளா இருக்கிறதுனால அவங்களை அலட்சியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது ஜெயிக்கிறது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா வயதுக்காரர்களுக்கும், என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், வெளிப்படையான பேச்சு, நேர்மை, தாராள மனப்பான்மை, தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள உள்ள இழுத்துறது, இதெல்லாம் உங்களுடைய பலம். சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறது இல்லை. உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோட இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. எனவே ஜெயிக்கிறீர்கள். உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது. பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே, ஏமாற்றம், மனக்குழப்பம், மனத்தடுமாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சௌமியனே போற்றி, ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யறதை மறந்துடாதீங்க. நெய் தீபம் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறதையும் மறந்துடாதீங்க. கவனமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரிய சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகமாகும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், கலக்கிறீங்க. உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதம், கலக்குறீங்க. பிடிவாதம் விடாமுயற்சி நிதானம் ரெண்டும் சேர்ந்த வித்தியாசமான கலவை. நீங்க வேகத்தோட விவேகம், இதுதான் நீங்க. நல்ல நாளா இருக்கும், உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருள் வாங்கக்கூடாது, அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெங்கடாஜலபதியை நினைச்சுக்கணும். ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருச்சானூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். மீனராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், கலக்கிறீங்க, சந்தோஷம். உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் புத்தி கூர்மை, இது ஜெயிக்கும். எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க. இன்னைக்கு அவங்க நன்றியோட இருப்பாங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 6, 9. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. மகரம் கும்பராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடுற நல்லது. போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.